சத்தி இருக்காங்களா அவன் பெரிய பிளேயர் மாதிரி பண்ணிருக்கான். என்னமோ அவன் இருக்கமானால தான் நம்ம 2 பேத்துக்கும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அவன் தான் நல்லா தானே விளையாடுறான். அவன் நல்லா விளையாடுறதுனால இப்போ ஒன்று என்ன சேர்த்துக்கிட்டாங்க, ஒன்று விட்டுட்டாங்களா. இப்போ அவனை தூக்கிட்டோம்னா நம்ம 2 பேரும் விளையாடலாம். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நான் ஒன்று வச்சுருக்கேன். இதை லைட்டாக எலி மருந்து சேர்த்து வச்சுருக்கேன். எலி மருந்து அவனை நைஸாக கூப்பிட்டு வாயில் ஊற்றி விட்டுருமா? சாவடிக்கணுங்க. ஆமாம், லைட்டாக. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. நம்ம விளாண்டோம்னா ஸ்டேட் லெவல், கண்ட்ரி லெவல் போயிடலாம். ஆனால் அவன் நம்மளை தடுத்து வச்சுட்டு இருக்கான். கட்டாயம் சாவடிக்கணுங்க. அவனை ஃபோன் அடித்து கூப்பிடுதோம், அவனை தூக்குதோம். சத்தி என்னப்பா சொல்லு. விளாண்டுட்டு வரியோ? எங்கே விளாடு, டெய்லி விளாண்டு ரொம்ப டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கும். சரி ரைட்டு, ஜூஸ் டயர்டாக இருக்கா? ஜூஸ் குடிக்கியா? ஜூஸ் எவன் வச்சிருக்கா? வச்சிருந்தா தாங்க. உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். நீ எப்படியும் டயர்டாக இருப்பேன்னு தெரிஞ்சுதான். நண்பேண்டா, நம்மளுக்காண்டி வச்சிருக்கா பத்தியா? வாடா, எல்லாத்தையும் குடிச்சான். ஏதாச்சும் பண்ணுற மாதிரி தான் தொண்டை இது பண்ணுங்களா? என்ன எனர்ஜியா இருக்காதா? எனர்ஜியா நீ ஒரு பிளேயரு, ஒன்னையும் சேர்த்து விளையாடுதாவ. அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சொம்பேலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றுத்துக்காக விளாடலாம். புரியல. இல்லை, நம்ம ஸ்கூல் கிரிக்கெட்டுக்கு ஒன்றைக்கு செலக்ட் பண்ணாங்க. ஒன்னால தான் நாங்கள் 2 பேர் விளாடாமல் இருக்க வந்துருமா? அதுக்கு ரசம் வச்சுக்கோம். ஒன்றும் செய்யா, பட்டுன்னு போயிடுவா. ப்ளீஸ்டா, என்ன காப்பாதுங்க. ப்ளீஸ்டா, நான் விளாடலாம் வரல, நீங்களே விளாடுங்க. அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. வாழணும்டா, என்ன காப்பாதுங்கடா. திட்டியடா. வாழ அங்கே எங்கே போடா, படுத்து தூங்குப்பா. காப்பாத்து போடா போடா. இப்போ இவனை என்ன செய்ய? பின்னாடி குழந்தை அப்படியே தண்ணி கட்சிக்கு போட்டுருவோம். தண்ணிக்குள்ள தூக்கி ஓட்டுறோம். உன் செயினு, உன் பைக்கு இல்லாத ஆள் பாதி பாதி. சரியா? ஓகே, கை தட்டு போடுங்க. ஓகே, இன்னும் இருந்து நாங்கள் தான். தூக்கு கை தூக்கு. நிப்பாடுங்க நிப்பாடுங்க. இந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் அந்த மாதிரியே இருக்கு. ஏய் நண்பா, தெரியாம பண்ணிட்டேன் நண்பா, மன்னிச்சிரு நண்பாங்களே. மன்னிப்பா, மேட்ச்சில் வாய்ப்பு தானே கேட்டிருந்தா கூட உங்களுக்கு வாய்ப்பு தந்துப்பேன்டா. ஆனால் அதை விட்டு என் உயிரை எடுத்துட்டீங்க. இதனால் நான் எப்படி பண்ணிப்பேன்?